4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தொழுகையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த இளம்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டின் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இந்த புத்தாண்டை ஆசீர்வாதமாய் தந்து எத்தனையோ ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனத்திலிருந்து எங்களை காத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. நாளை இறை செய்தி, பாடல் வேலை, சப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து, ஒருவேளை ஆண்டவரே இந்த ஆராதனையில மழை குறிப்பிட்டாலும் மழையில கூட நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்கவும் உண்மை தொழுது கொள்வோம். என் தேவன் தாமே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே உடனிருக்கிற உங்களுடைய உடல் ஊழியர் ஆண்டவரே தன்னை சார்பனையும் எடுத்து பயன்படுத்தும். நாளில் வேதத்தை வாசிக்கிறவர்கள், சிறு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே பாடல்களை பாடுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இங்கே வழிநடத்தும். எல்லா தேவைகளையும் சந்தி இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக 51வது ஞான பாடலாகிய மாசற்ற தெய்வ நாமத்தை துதி நெஞ்சுமே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 51வது ஞான பாடல். நாம் யாருமே நின்று பாடல் புத்தகத்தில் 1வது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாலயங்களை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த
நமது பாவங்களை அவர்களை கையேற்று அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமது சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என் மீட்பர்களை கர்த்தர் கணக்கிடுவேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் பாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் திடுவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் அடைக்கலம் போக வருகிறோம். அருளாளருள்ள கடவுளே, எங்கள் மீட்கும் அடைய மனத்துக்கு ஒப்புக்கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவனை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உம்மையும் கூடிய சித்தர் மெய்யானவரே, உம்முடைய வசனத்தின் ஞானத்தில் படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இருதயங்கள் அறியப்பட்டுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மனத்திற்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவருக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, அனைவருக்கும் கிருபை செய்தோம். பாடல் புத்தகத்தில் 78வது பக்கத்தில் உள்ள மகிமை விளக்குதல் பண்டிகைக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வகையை பின்பற்றுவோம். ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க அது உயரமோ உன்னதமோ கடவுளாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ண தொடங்குகிறார். பூமியின் குடிகளே, எல்லாரும் மிகவும் கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு யெகோவாவை சேவியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களால் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்கள் சமாதானம். அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரான குமாரனும் ஆண்டவருமாகிய
போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவே சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உம்மோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, தேவரீரை நோக்கி வேண்டிக் கொள்கிற உம்முடைய ஜனத்தின் ஜெபங்களை இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று அறிகிற அறிவையும் அவைகளை உண்மையால் நிறைவேற்றுகிற பலனையும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாரும் அமர்வோம். மகிமை விளங்குதல் பண்டிகை பின் வரும் முதலாம் ஞாயிறுக்குரிய வேத பகுதியை வாசிப்போம். இதுக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி ஏசாயா 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டி
சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி அது ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-11 வரை. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைக்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தில் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரித்ததில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் என்பது இன்னைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை. ஆண்டவரே உமக்கு மகிமையோ இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசி கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாதில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் தொடர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசம் வீச்சிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடனையும் மற்றவரும் நியாயத்திக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவனிப்பும் சரி உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாரும் அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவானமாக பாடல் புத்தகத்தில் 306வது பாடலை பாடுவோம். நான் சாகும் போதும்
இரக்கமுள்ள சுவாமி நீரே, இவ்வேளையை தள்ளாதேயும். என்னை பசாவால் தேவரீரே, என் சாவில் என்னை சேர்க்கவும். இரக்கத்தை எங்காடியே கனிவாய் என்றும் போற்றுவேன். நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் பரிசுத்த ஆவியிடத்திலிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். முன்னாலே நாம் வாசித்து தியானிப்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை ஏற்கனவே படிக்க கேட்டோம். இந்நேரத்தில் யாராவது ஒரு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் அன்பின் பொருளாக பிதாவே, அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே. தகப்பனே, இந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து இதோ 1ஆம் தேதி முதல் இதோ இந்த 11ஆம் தேதி வரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை எடுக்கிறோம் பிதாவே. இதோ மீண்டும் இந்த அருமையான காலை வேலையிலே எங்களை கூட்டி வந்து செய்து கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. இதோ தகப்பனே, உங்களுடைய இந்த செய்தி நிமித்தம் நாங்கள் மனமார்ந்த உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் இருக்கிறோம் பிதாவே. நாங்கள் கொடுக்கிற காணிக்கையை நீங்கள் ஆசீர்வதியும். இந்த செய்திகள் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் அநேகம் பயன்களை அடிமை தன்மை ஆசீர்வதியும் பிதாவே. ஒவ்வொரு பேர் பெற்றுழைத்து காத்துக்கொள்ளும் மீட்பர் அருமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. 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 அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய வருஷத்திலே புதிய வாரத்திலே நம்ம 2வது வாரத்திலே பிரவேசிக்கிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பான நாள். நம்முடைய அந்த பைபிள் ரீடிங்ல நீங்க பாத்தீங்களா? வெரி குட். பார்த்துருக்கீங்க. பரவாயில்ல, எல்லாம் உஷாரா தான் இருக்கிறீங்க. பார்த்துருக்கீங்க. ஏசாமி ஏன் ஞானஸ்தானம் பெறணும்? நம்ம பாவிகள் அனைவரும் ஞானஸ்தானம் பெற வேண்டியது நம்முடைய கடமையா? ஏசாமி பாவம் செய்தாரா? பாவி அவரு அவையா அவர் ஞானஸ்தானம் பெற்றார்? தன்னை மனிதனாக காட்டினவர். அதான் கரெக்ட். தன்னை மனிதர்களோடு இணைத்துக் கொண்டார். இயேசு தன்னை பாவியாக அவர் இணைத்துக் கொண்டார். பாவிகளோடு இணைத்துக் கொண்டார். அதனாலதான் இந்த ஞானஸ்நானம் இயேசு பெற வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் எதுக்காக கொடுத்தாரு? பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கென்றும் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். அதை இயேசு பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத அவரை கடவுள் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்முடைய இடத்துல நாம் பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை இயேசு பெற்றுக்கொண்டார் என்றால், நீங்க சொன்னதை போல அவர் தன்னை மனிதனாக காட்டினார். உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவருக்குள்ள 2 தன்மை இருந்தது என்பதை மறக்கவே கூடாது. ஒண்ணு கடவுள் தன்மை, இன்னொன்று மனித தன்மை. அதனால கடவுள் தன்மை அவருக்குள்ள இருக்கும் போது அவர் நல்லா பிரசங்கம் பண்ணாரு, நல்லா ஊழியம் பண்ணாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரு, இல்லையா, அற்புதங்களை செய்தாரு, அடையாளங்களை செய்தாரு. அதே மனித தன்மை இருக்கும் போது பசிக்குது சாப்பாடு கொடுத்து கேட்டாரு, தண்ணி கொடுத்து கேட்டாரு, சிலுவையில கேட்டாரு, இல்லையா, சீடர்களோட தூங்கினாரு. இப்ப மனுஷன் என்னென்ன செய்வானோ அதெல்லாத்தையும் செய்தார். அழுதாரு, சிரித்தாரு, எல்லாமே செய்தார். இப்ப 2 தன்மையும் அவருக்குள்ள இருக்கிறது. அப்போ அவருக்குள்ள பாவம் இருக்கிறதா? இல்ல, பாவம் அவருக்குள்ள இல்ல. ஆனால் உன்னை போல என்னை போல மனிதனாக அவர் தன்னை மாற்றினார். அது அவருடைய பிறப்புல இருக்கு. மனித பிறப்புல அவருக்கு மரியாளுடைய அந்த சரீரம் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லையா? அதான் எபிரேயர் 2:14 ரொம்ப அழகா அங்க ஆக்கியம் சொல்றாங்க. எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும்
மாம்சத்தையும் இரத்தத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. இல்லையா? நாம் தான் பிள்ளைகள். யாரு பிள்ளைகள்? இயேசுவுடைய பிள்ளைகள். எப்படி பிள்ளைகளாகும்? ஞானஸ்நானத்தின் வழியாக, விசுவாசத்தின் வழியாக பிள்ளைகளாகும். யோவான் 1:12 என்ன சொல்லுது? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். நம்ம ஒரிஜினலா ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒரிஜினலா அவருடைய வம்சத்துல பிறக்கல. தாவீது வம்சத்துல இயேசுவை பிறந்தார். நம்ம தாவீது வம்சத்துல பிறந்தோமா? 12 கோத்திரங்கள்ல நம்ம முன்னோர்கள் ஒரு கோத்திரமா? நம்ம இஸ்ரவேல் மக்கள் அந்த ஊர்ல பிறந்தோமா? இல்ல. நம்ம எப்படி பிள்ளைகளாகும்? ஞானஸ்நானத்தின் வழியா அவரை விசுவாசிப்பதன் மூலம் அவருக்கு அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாம் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னவா? அதிகாரம். எவ்வளவு பெரிய அத்தாரிட்டிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அதனால நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்ப நமக்கு என்ன இருக்குது? நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? ரத்தம், சரீரம் எல்லாமே அதே போலதான் இயேசுவும் பிறந்தார். இப்ப நமக்குள்ளவும் என்ன இருக்குது? தெய்வீக தன்மையும் இருக்குது, மனுஷ தன்மையும் இருக்கு. தெய்வீக தன்மை வரும்போதெல்லாம் அன்பா பேசுவோம், பொறுமையா இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். கோபம் வரும்போது மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். நமக்குள்ள அது இருக்கு. ஆனா நிறைய நேரத்துல நம்ம மனித தன்மைக்கு முக்கியத்துவம் தர்றதுனால கடவுள் தன்மை நமக்குள்ள அமைஞ்சு போயிடும் இல்லையா? அதனால நம்ம மனித தன்மையை அதிகமா மாற்றிட்டு கடவுள் தன்மையை, தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வரணும். அப்ப இங்க ரொம்ப சிம்பிளா இயேசுவுடைய ஞானஸ்நானத்தை மத்தேயு அழகா சொல்லிடுறார் இல்லையா? அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார் இல்லையா? ஏசாமி வரார். நீங்க கேட்கலாம், ஏசாமி அவரே ஞானஸ்நானம் கொடுத்துக்கலாம் இல்லையா? அவரு பாவம் அறியாதவரு, பாவம் செய்யாதவரு, நம்மள பாவத்தை போல அவர் மாறினார். அப்ப அவரே கூட கொடுத்துக்கலாமே. ஏன் அவருக்கு கொடுத்துக்கல? ஏன் யோவான் ஸ்நானன் கிட்ட வந்தாரு? ஏன் யோவான் ஸ்நானன் கிட்ட வந்தாருன்னா, யோவான் ஸ்நானகன் கிட்ட எடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், தீர்மானம், அது சித்தம். அப்போ முதல்ல அவர் நீங்க சொன்னதை போல எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். மனிதனாடா இல்லையா? தெய்வீக தன்மை இருந்தது. இரண்டாவது, அவர் கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படித்தார். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். போன வாரம் பார்த்தோம், இயேசு தன்னுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து இருந்தார். உலக பிரகாரமான அப்பா அம்மா தான், அவர் படைத்தவர் தான். ஆனால் அவர் படைத்தவரா இருந்தாலும் கூட உலக பிரகாரமான மரியாதைக்கும் யோசேப்புக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார், ஒபே பண்ணார். இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவர் செய்தார். அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 பார்த்தோம். அவர் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாராம்? வாசிங்க. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவிலே அந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. தேவனே ஏகமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன சிந்தை? தாழ்மை. என்ன சிந்தை? அவர் ஆண்டவராய் இருந்தார், கடவுளுடைய மகனாய் இருந்தார், சகல அதிகாரமும் வானத்துக்கு மேல கீழே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அதை என்னைக்குமே பெருமையா நினைச்சது. அவர் எதை பெருமையா நினைத்தார்? தாழ்மை, கீழ்ப்படிதல். தன்னை தாழ்த்துவது. எதுவரை தாழ்த்தினாரு? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதான் ஆண்டவருடைய கீழ்ப்படிதல். இப்போ கீழ்ப்படிதல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே நடக்கும், ஆசீர்வாதம் பெருகும். அப்போ இயேசுவே கீழ்ப்படிந்தார் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ அவர் கீழ்ப்படியாரு. யோவான் கேட்கிறார் இல்லையா? இயேசு 14 வசனத்துல கேட்கிறார். யோவான் அவருக்கு தடை செய்தான், ஆண்டவரே நீர் என்கிட்ட வரக்கூடாது, நான் உம்மாலே ஞானஸ்நானம்
வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்துல அவன் கரெக்டா கேட்கறான், கரெக்டா கேட்கறான், தப்பே இல்லை. முதல்ல நானும் கில்பர்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகும் 2007 ஜூன், மேவோ ஜூன் ஏதோ ஒரு மேம் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சோலூர் சாணம் ரெண்டு பேருமே ராபோதி சர்வீஸ். முதல்ல ஐயர்களுக்கு என்ன கொடுக்க சொல்ல, முதல் சர்வீஸ்ல இது கொடுக்க சொல்றேன், அப்போ கொடுக்கணும். ஆனா அதுக்கு தகுதி தான், செமினார்ல வந்து அதுக்கு எங்க சர்டிபிகேட் பண்ணி தான் அனுப்புறாங்க, போய் நம்ம செய்யலான்ட்டு. நம்முடைய சினாருடைய ரூல் படி 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்டினேஷன் வாங்கிட்டு பிறகுதான் என்ன கொடுக்கணும், ராபோதி. ஆனா நம்ம ஹாஸ்டல்ல 2007 இருக்கும்போது ராபோதி உங்களுக்கு கொடுத்த ஞானஸ்தானமும் முதல் என்னுடைய சர்வீஸ்ல முதல் பேப்டிஸ்ட் சஞ்சய் தான். அவனுக்கு ஞாபகம் தான் என்னன்னு தெரியல, குழந்தையா இருந்தது அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ ஞானஸ்நானம் முதல் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐயராகி நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் நம்ம ஊர்ல, அது நான் பிறந்த ஊர்ல சஞ்சய்க்கு தான் கொடுத்ததுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கதான் நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய இன்னைக்கும் கொடுத்துனே தான் இருக்கிறோம், போயினே இருக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. சரியா? அப்போ அந்த போறோம் சர்வீஸ், இது ராபோதி சர்வீஸ் நடந்துனேக்குது. திடீர்னு ஐயர் வந்து என்ன பண்ணிட்டாரு, முட்டி போட்டு நம்ம 2 பேரும் எங்களுக்கு ராபோதி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கை காலெல்லாம் ஒத்துருது, ஏன்னா அவர் பிரசிடென்ட், பெரியவர். நானும் கில்பர்ட் ஒருத்தர் பார்த்து நின்றுக்கிறோம். 2 பேருக்குமே கை கால் வந்து என்ன ஏமா கொடுங்கப்பா, நீ கூட ஆயிருந்தாங்களாம் 2-3 முறை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மெதுவா தடுமாறி அப்பமும் தானசரசமும் கொடுத்து அதுக்கப்புறம் சொன்னாரு, பெரியவன் சின்னவனாலாம் இல்ல, நீங்களும் ஐயர் நானும் ஐயர் தான், கடவுளுடைய தெரிஞ்செடுப்பு அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலே நமக்கு அந்த அனுபவம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அததான் இங்க நான் இந்த நேரத்துல உணர்றேன். அப்போ நாங்களே எவ்வளவு பயந்துட்டோம், மனுஷனுக்கு யோவான் எவ்வளவு பயந்துட்டோம், ரொம்ப பயந்து போறோம். ஆண்டவர் எங்க படிச்சவரு எங்க அனுப்புனவர் அவர் தான், அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணி சொல்லி அவர் தான் எங்க அனுப்புனார். அவரே வரலாமா, ரொம்ப பயந்துட்டான், ஒரு மாதிரி விளவெடுத்து போயிருப்பான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் பதறாத, நீ ஒன்னும் பயப்படாத, இது சித்தம், நான் இப்படி எடுக்கணும்ன்றது சித்தம், தேவ திட்டம். தேவ திட்டத்தை நீ தடுக்காத, தேவ திட்டத்தை நீ தடுக்காத. நீ தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையோ ரைட்ஸும் கிடையாது. நீ வந்து எடுத்துக்கோ, என்கிட்ட எனக்கு கொடு, ஞானஸ்நானத்தை கொடு, இப்பொழுது தடை செய்யாத. இப்பொழுது இவங்க சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. அப்போ அது வந்து நீதின்றார். நீ எனக்கு கொடுக்கிறது என்பது என்னது, ஏன்னா நீதான் ஞானஸ்நானத்தை இப்ப இப்போதைக்கு நீ ஏற்படுத்திக்கிறது, நீதான் ஏற்படுத்திருக்கிற. அதனாலதான் அவர் பேரு என்னது, யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன், இங்கிலீஷ்ல ஜான் தி பேப்டிஸ்ட். பேப்டிஸ்டத்தை ஏற்படுத்துனது அவன்தான். அத வந்து இயேசுவை அங்கீகரிக்கிறார், அதை அவர் மாத்தக்கூடாது. கடவுளுடைய ஊழியக்காரர்கள் செய்வத கடவுளை மாத்தலாமா? மாத்தக்கூடாது, அது தப்பாயிடுமா? அது வேணாம், அதுதான் சரி, நீ எனக்கு கொடு, இப்ப இடம் கொடு, அதுக்கப்புறம் என்னுடைய டர்ன் வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன். அது என்னுடைய டர்ன், இது உன்னுடைய டர்ன், நீ என்ன பண்ணிருக்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அப்பொழுது நீதியை நிறைவேற்றுவதா இருக்கு, அதுதான் நீதி. நீ கொடுப்பதுதான் என்னது எனக்கு நீதி. சரி, இப்போ இடம் கொடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அந்த ஞானஸ்நானம் எப்படி கொடுத்தாரு இடம் தெரியல, மூழ்கி எடுத்தாரா, தெளிச்சு எடுத்தாரா, எப்படி எல்லாம் கொடுத்தாரு நமக்கு தெரியாது. ஆனால் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து தண்ணீரிலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கினார், தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? புரியல? இங்க யார் யார் சந்திக்கிறாங்க தெரியுதா? யாரு? திருத்துவம் சந்திக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவி சந்திக்கிறாங்க. ஆனா பைபிள்ல திருத்துவம் என்ற வார்த்தையை நீங்க எங்க பார்க்கலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இருக்குதா? எங்க உடனே தேடுங்க, பைபிள்ல கிடையாது.
பைபிள்ல கிடையாது. பைபிள்ல கிடையாது. திருத்தவம் என்பது அது இறையின் வார்த்தை. அதை 3ஆம் நூற்றாண்டுல ஒரு பேராயராகிய தெர்த்துல்லியன் அப்படின்ற ஒரு ஆயர் தான் அதை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தையை சொல்றாரு. அது பைபிள் எப்படி இருக்குன்னா பிரிச்சுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு தான் இருக்கு. தவிர அதை சேர்த்துதான் நம்ம என்ன பண்றோம், சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அப்போ நமக்கு தெரியும் திருத்தவத்தை பற்றிய ஒரு சண்டே திருத்துவ ஞாயிறு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அப்ப நம்ம அதை தெளிவா பார்க்கலாம். இப்ப நமக்கு அவசியம் இல்லை. ஆனா இந்த திருத்துவத்தை இங்கே நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய கடவுள் வானத்திலிருந்து பேசுறார். இவரின் நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து கரையேறாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். இந்த 3 சம்பவங்களும் இங்க ஒன்றாக நடைபெறுகிறது. திருத்துவம் ஒன்றாக இருக்கிறது. அதை நமக்கு இந்த இடத்துல சிம்பாலிக்கா சொல்றாங்க. இதான் சொல்லணும், வார்த்தையில திருத்துவம் அப்படின்னு வரல, ஆனா சிம்பாலிக்கா சொல்லப்படுகிறது. நீங்க கன்னியாகுமரி போயிருக்கீங்களா? கன்னியாகுமரிக்கு அந்த கடையில கடைசியா போனீங்கன்னா 3 கடல் ஒன்னா சேர்ற இடம். உலகத்திலே வேற எந்த இடத்துல அந்த மாதிரி இல்லை. என்னென்ன கடல்? அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா. 3 வித்தியாச கலரா இருக்கும். ஒன்னா சேர்ந்துட்டா நமக்கு தெரியாது. அதான் பேர் என்னன்னா முக்கூடல் அல்லது முக்கூடல் சங்கமம். அதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வரும். அங்க அந்த இது செய்யறதுக்கு, பூஜை செய்யறதுக்கு, அவங்களுடைய அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த இடத்துக்கு நிறைய எங்கெல்லாம் வரும். இந்தியா கடைசியில் காசி அந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் அவங்க அந்த பிரேயர் அவங்களுடைய இது பிரேயர் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா அது முக்கியமான சங்கமம். 3 கடல்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடமா இருக்கிறது என்பதை அவங்க சொல்றாங்க. அப்போ அதே போலதான் ஆண்டவரும் 3 கடவுள் அல்ல, 3 குணங்கள் சந்திக்கிறது. பிதா என்கின்ற குணம், குமாரன் என்கின்ற குணம், பரிசுத்த ஆவி என்கின்ற குணம். அப்போ இது அவருடைய இது நடக்குது. சரி, இப்போ எதுக்காக ஞானஸ்நானம் பெற்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். 2வது ஞானஸ்நானம் பெற்று அவர் என்ன செய்ய போறார்? அடுத்தது அதுதான் முக்கியம். நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட தச்ச வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து எங்க போயிட்டாரு? நேர ஊழியத்துக்கு. அப்போ ஞானஸ்நானம் பெறுவது, திருவிருந்து பெறுவது, கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்பது எதுக்காக செய்யணுமா? யோசிப்பா. நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சவாலான கேள்வி. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். 3.5 வருஷம் அவர் என்ன பண்ணாரு? ஊழியத்துல இருந்து உலகத்தையே கலக்கிறார். இன்னைக்கு அந்த 3.5 வருஷத்துடைய ஊழியத்தினுடைய மகிமை தான் எனக்கு எவ்வளவு பேர் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லியிருக்கார்? சொல்லிக்கிறதா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல? 200 கோடிக்கு மேல 150 கோடி யார் மட்டுமே இருக்கிறாங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவம் 150 கோடி. இன்னும் ஒரு 100 கோடி லூத்தரன் இருக்கிறாங்க, அதாவது புரோட்டஸ்டன்ட். ஏறக்குறைய 250 கோடி. உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 800 கோடி மக்கள்ல ஏறக்குறைய ஒரு கால்வாசி இது நம்ம தான் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அந்த ஊழியத்தினுடைய மகிமை இன்றைக்கும் ஆமென். அதுல நம்மளும் ஒரு அங்கமா நாமப்படி பரிசுத்த யோவான் அந்த போதகட்டமும் ஒரு அங்கமா இருக்கு. நம்மெல்லாம் இயேசுவின் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்ப்போம். ஏற்கனவே போன வருஷமே நம்ம கேட்டோம்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எப்போ யாரால ஞானஸ்நானம் பண்றீங்க தெரியுமா? எழுதி வச்சுக்கிறீங்களா? தெரியல. எழுதி வைக்கணும். எனக்கு சொல்லிக்கிறேன். செங்கலிபுத்தூர் தான் கொடுத்துருக்கேன். அப்ப சர்ச்சு நம்ம ஊர்ல இல்லாததுனால செங்கலிபுத்தூர்ல பெஞ்ச்
பெஞ்சமின் அப்படின்ற ஒரு ஐயர், அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவங்க குடும்பமும் இப்போ இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலூர்ல இருக்கிறாங்க. அவங்க அந்த ஐயர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எங்க பெற்றோருக்கு திருமணம் தான் செய்து வைத்திருக்கிறார். ஏன்னா அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறது ஞாபகம். அது தம்பி மாதங்களுக்குலாம் அப்படி அந்த காலத்துல அவங்க கொடுத்தாங்க, அது ஞாபகம் இருக்கு. ஐயருக்கு தான் கொடுத்தாங்க எல்லாமே அவங்க தெரியும். கடைசியா என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஐயர்களை கூப்பிட்டு கொடுத்ததும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நானே அது ப்ரோக்ராம் செஞ்சேன். இப்போ நம்முடைய ஞானஸ்தானம் ஞாபகம் இருக்கா? இங்கதான் எடுத்திருப்பீங்க, யாரும் வெளியே போய் எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வெளியே எடுத்திருக்கலாம் அந்த கால சூழ்நிலையில இல்லையா. எந்த பாஸ்டர் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? மேக்சிமம் ராஜிமுறையை தான் கொடுத்துருக்கணும் எல்லாருக்கும். அதுல அடுத்தது ரொம்ப காலம் இருந்தா நம்முடைய இயல்பட்டை கொடுத்துருக்கோம் இல்லையா. அது எழுதி வைக்கும், ஞாபகம். இன்னைக்கு போய் வீட்டுல அவங்க அப்பா அம்மாவை கேளு, யார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அல்லது நீங்களே கூட அதை யோசித்துருப்பாங்க. இந்த உலகத்துல நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், இறந்த நாள் கொண்டாடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஞானஸ்தான நாளை கொண்டாடுறத இயல்பு. மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? பண்ணுவாரு, அவருடைய டேபிள் மேல எல்லாருக்கும் பைபிள், பாட்டு புக்கு எல்லாருக்கும், ஆனா ஒண்ணு எழுதி வச்சுக்கோ, என்ன? வெரி குட், நான் ஞானஸ்நானம் பெற்றான். அப்படின்னா யார் எழுதி வச்சுக்கிறாரு? ஏன் மறந்துடுறாரா? ஞானஸ்நானம் பெற்றவன் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? கீழ்படியணும், வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், ஊழியத்தை செய்யணும். அதை பார்க்கும்போது ஞாபகம் வந்துட்டே இருக்கணும், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. இப்ப ஞானஸ்நானத்துல என்னென்ன ஆசீர்வாதம் பெறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஞானஸ்நானத்துல நம்ம பெறுகிறோம். இரண்டாவது, பாவ மன்னிப்பை பெறுகிறோம். மூணாவது, பாவ மன்னிப்பு பெற்ற உடனே நமக்கு எங்க இடம் வாங்கிட்டோம்? இங்க வாங்குறது இல்ல, இங்க எனக்கு 4 இடம் இருந்துட்டோம். இருந்தா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அப்படியே பேர் எடுத்து பரலோகத்துக்கு போக முடியுமா? நீ போகும்போது அண்ணா கையில கூட என்ன பண்ணிடுறாங்க, மூக்குத்தியை கழித்து நீங்க 1.25 லட்சம் 1,04,000 ரூபாய் கல்றா மூக்குத்தியை ஒன்றும் பண்ண முடியாது. நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் ஒரு இடத்த கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அங்க இருக்கு நமக்கு இடம். இல்லையா? நீ ஞானஸ்நானம் பெற்ற உடனே உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உனக்கு தனியா ஒரு வீடு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் போகிறேன் உனக்காக ஒரு ஸ்தலத்தை சொல்லிட்டார். உனக்கு வீடு அங்க இருக்குது, இங்க இருக்கிறதெல்லாம் இல்ல. நீ இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படியே போயிடும். அவங்க இருந்தா அவங்க இருந்தா வேற இருக்க போயிடும். அதை யாரும் ஒண்ணு செய்ய முடியவே முடியாமோ பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்தை பெறுகிறோம். அடுத்தது என்ன? பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். எதுக்காக? ஊழியத்தை செய்வதற்காக. அதான் பரிசுத்த ஆவியை பெற்று வரங்களை நம்ம பெறுகிறோம், விசுவாசத்தை பெறுகிறோம். இல்லையா? என்னென்ன வர இருக்கு? எத்தனையோ வர, குணமாக்க வரும் இல்லையா, அந்நிய பாஷை பேசுற வரும், தீர்க்க தரிசனத்தை சொல்ற வரும், பாடுற வரும், பிரசங்கிக்கிற வரும், போதகர் வரும். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். நிறைய நேரம் நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. அதான் சொல்றோம், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்கின்ற அந்த அடையாளத்தை நம்ம உலகத்துல காட்ட வேண்டும். ஞானஸ்நானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது. அதுக்கு ஆண்டவர் தான் அதை என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். யார் வழியா? யோவான் ஸ்நானன் வழியாக ஏற்படுத்தி அவரே அதுல பங்கு பெற்றார். ஆனா என்ன எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியன்றது இயேசு அதுல பங்கு பெற்றதுனாலதான் நமக்கு தெரியுது. அவர் பங்கு பெறாத இருந்தா நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதே போல திருவிருந்தில் அவரே பங்கு பெற்றார். திருவிருந்தையும் அவரை ஏற்படுத்தினார். தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அவரே சொல்றார், அப்பத்தை எடுத்து அதை பிட்டார், அவரே சாப்பிட்டாரு, ரத்தத்தை அவர் குடிச்சாரு, அதை எல்லாத்துக்கும் கொடுத்தார். இது ரெண்டும் முக்கியமானது. இந்த உத்தரவு சபையில ரெண்டும் பின்பற்றுகிறோம். கத்தோலிக்க சபையில என்ன பண்றாங்க? கல்யாணம், சாவு, இதெல்லாம் நிறைய இதெல்லாம் சேர்த்து ஒரு 7 அவங்க சாக்கிரமன்ட்னு சொல்லி அதை பின்பற்றோம். எத்தனை? 7. நம்ம 2 தான். நம்ம 2 தான். அவங்க 7. நம்ம சாக்கிரமன்ட் என்பது இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது, இயேசுவால் பங்கு பெறப்பட்டது. அவரே அதை பங்கு பெற்று நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்போ இயேசுனுடைய அந்த கீழ்ப்படிதலை நம்ம மறக்க கூடாது. இல்லையா? அது முக்கியமானது. பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். 2 கொரிந்தியர் 5:21
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம். ஏசாயா 53:11. ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகராக்குவார். பெற்றது அதுதான் நம்ம எல்லாரும் நீதிமான ஆக்குகிற பெரிய பணி சிலுவையில அவர் செய்து முடித்தார். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி யாருக்கு? விசுவாசிகள் எல்லாருக்கும் அவர்தான் காரணமா இருக்கிறார்கள். இப்போ இது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை அவரு தன் வாழ்க்கையில நிறைவேற்றினார். யாரு? பாவம் இல்லாத அவர் நிறைவேற்றி. இல்ல 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அது என்ன? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? திருத்துவ ஆசீர்வாதம். ஏன்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே நீங்க வாசி கேட்ட நிருபப்பகுதி இருக்க எல்லாரும் ரொம்ப முக்கியமான ரோமர் 6ஆம் அதிகாரம். அது என்ன சொல்றது? நம்முடைய ஞானத்தை பவுலடிகளா இயேசுவினுடைய மரணத்திற்கும் வீழ்த்தலுக்கும் ஒப்பிட்டு சொல்றார். இல்லையா? பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம். இல்லையா? அதை நீங்க அறியாம இருக்கிறீங்களா? அப்ப நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம்னா என்ன பண்றோம்? நாம செத்துறோம். எப்படி செத்துறோம்? பாவத்துக்கு செத்துறோம். அல்லேலூயா. நம்முடைய உயிர் போறதுல உடல் தான் ஆகுதுல நம்முடைய பழைய வாழ்க்கை கலைந்து போகிறது. அதான் நம்ம அழைச்சிடுறோம். புது வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு ஞானஸ்நானத்துல அவர் எப்படி செத்து ஒரு முறை செத்து அவர் எழுந்து வந்தாரோ அதே போல நம்ம பாவத்துக்கு ஏசாமிக்குள்ள செத்து திருப்பி இயேசுக்குள்ளாகவே அதை நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளபடி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆக அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கும். இனி என்ன பண்ணக்கூடாதா சொல்றாரு? பாவத்திற்கு ஒளியை செய்யாதுங்க. பாவ சரீரம் ஒளிந்து போகும்போது நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில அறையப்பட்டார். பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்றார். மரித்தோர் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அவரு தைரியமாக இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கிற அழைப்பு, என் பிள்ளைகளை நீங்க வாங்க, ஞானஸ்நானம் பெற்றவர்களே வாங்க. அப்ப ஞானஸ்நானம் என்பது நம்ம ரட்சிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஞானஸ்நானத்தின் வழியாக நான் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஞானஸ்நானம் இந்த உலகத்துல இனி ஆண்டவருடைய பிள்ளையாய் முத்தரித்திருக்கிறது. ஒருவேளை இனி வரும் காலத்துல ஞானஸ்நானம் பெறக்கூடாது, அது ஞானஸ்நானம் தரக்கூடாது என்கின்ற சட்டம் எல்லாம் வரும். ஏற்கனவே வந்துருச்சு. எப்படி? மதமாற்றம் தடை சட்டம். பல மாநிலத்துல எல்லாம் அது வந்தாச்சு. தமிழ்நாட்டிலையும் நம்முடைய ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. ஒருவேளை இனி வரும் காலத்துல அதை மீண்டும் வரலாம். ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதுன்ற சட்டம் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே. திருச்சபையில ஞானஸ்நானம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்குது. அது எதை திறக்கிறது? ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன திறந்தது? வானம் திறந்து. நீங்க நானும் ஞானஸ்நானம் பெறும்போது வானம் திறந்து பிதா சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி, நான் உன்னுடைய பிரியமாய். அவன் நம்மளை நேசிக்கிறார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே சொல்றாரு, மகளே மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். அந்த அதிகாரத்தை நாம் எங்கதான் பெற முடியும்? உலகத்துல
யாரையும் பெற முடியாது. இயேசுவின் ஞானஸ்நானத்துல மட்டும்தான் பெற முடியும். ஒருவேளை அதுல நிறைய இது ஒரு பெரிய டாபிக், நாம ரொம்ப போறது ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணி முக்கியமா வார்த்தை முக்கியமா? கண்டிப்பா அது என்ன மாற்றுக்கிறது இல்லையே. தண்ணி முக்கியம் இல்ல, அதுதான் தெரியும். நிறைய பேர் நம்மள குழப்புவாங்க. எந்த ஞானஸ்நானம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அவங்க படி முழுக்க ஞானஸ்நானம் தான் எடுக்கிறாங்க. தப்பே இல்லை. முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கை மாறி இருக்குதா? அதே குடிச்சிருந்தாங்கிற, அதே விசாரம் பண்ணியிருந்தாங்கிற, அதே பொய் பேசியிருந்தாங்கிற, அதே வாழ்க்கையில் தான் போய் நாங்க திரும்ப சொல்றோம். ஞானஸ்நானத்துல குறை சொல்லல, நீ எது முக்கியம் சொல்ற அதை எடுத்து கூட நீ என்ன பண்ணல மாறலாம். மற்ற ஞானஸ்நானத்தை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள்ல நமக்கு தெளிவா இல்லை. இயேசு ஆண்டவர் வந்து மூழ்கிதான் எடுத்தாரு, யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு மூழ்கிதான் கொடுத்தாரு இல்ல. எல்லாத்தினாலும் எவ்வளவு குழப்பம். அதுல ஒரு வார்த்தை மத்தேயு அல்லது லூக்கா யாரா போட்டுச்சுன்னே இருந்திருக்க இல்லையா? ஆனா வரலாறுல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் இவங்க கத்தோலிக்க சபையெல்லாம் வந்து ஒரு குளத்துலதான் கொடுத்துருக்காங்க, மூழ்கிதான் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே பிற்காலத்துல அது மாறிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளிர் பனி அதுக்கு அந்த ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க தெளிவாக இது பண்ணிட்டாங்க. அதனால தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்துறோம், பயன்படுத்தாம இல்லை. பேப்டிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை வந்து பேப்டிஸ்மோ. பேப்டிஸ்மோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கழுவுதல், தெளித்தல், மூழ்குதல். மூழ்குதல் என்ற ஒரு வார்த்தையும் அதுக்கு அர்த்தமும் இருக்கு. ஒருவேளை மூழ்கி கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அதை தப்புன்னு சொல்ல, தெளிப்பு ரைட்டுன்னு சொல்ல, தெளிப்பு தப்புன்னு சொல்ல, அது தப்புன்னு சொல்ல, எல்லாமே அவங்க விசுவாசத்தின்படி இருக்கு. ஆனா எப்படி ஞான ஸ்நானம் பெற்றாலும் ஞான ஸ்நானம் பெறாது. நம்முடைய சபைக்கு என்று ஒரு பாரம்பரியம் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம என்ன பண்றது இல்லை, முழுக்க ஞான ஸ்நானம் கொடுக்கறதுல நம்ம வந்து தெளிவு ஞான ஸ்நானம் கொடுத்து அதை மீண்டும் 18 வயசுல நம்முடைய பிள்ளைகள் இப்ப அதை குறைச்சிட்டோம். +1 படிக்கும் போதே அவங்களுக்கு என்ன கொடுத்துறோம், திருவிருந்து தினப்படுத்தல் கொடுத்து அவங்களுக்கு பாடங்களை கற்பித்து, பைபிளை கற்பித்து, கத்தேகிஸ்மில் இருக்கிற எல்லாத்தையும் கற்பித்து அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா வளர்முடியா நம்ம மாற்றணும். அதனால கடவுளுடைய வார்த்தையில நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் கூட யாரும் ஞானஸ்நானம் பெற வேண்டியதுதான் சீக்கிரமா எடுத்துருக்கு. ஞானஸ்நானம் நம்மளை ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் நம்மை ஆண்டு பிள்ளைகளாக இந்த திருவசனத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி மார்க்கு சொன்னதை போல நான் ஞானஸ்நானம் பெற்றவர் என்ற சிந்தனையோடு வாழ தூயாவே வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நம்முடைய எழுந்து நின்று சோதனைப்போம். கடவுளை சுத்தரி ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்கு தந்தரின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக ஒரு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். இரட்சணிய வசனத்தையும் உடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு என்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உண்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உடைய வார்த்தையை வல்லமையோடு